தம்ப்லைன்ல உர்ஃபி ஜாதவோட போட்டோவை பார்த்துட்டு பல எதிர்பார்ப்புகளோட உள்ள வந்து எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பை போட்டுக்கிறீங்க. இந்த வீடியோல உர்ஃபி ஜாதவோட ஃபன்னி கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த உர்ஃபி ஜாதவா அப்படின்னா யாருப்பான்னு கேட்குற சில நல்ல குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். இவங்க யாரும் இல்லைங்க, இந்த சோசியல் மீடியால எல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணாலும் லைக் வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல சில கேஸுங்க, அவங்க எல்லாருக்கும் இவங்க தான் பெரிய ரோல் மாடலே. சில டிவி சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காங்க, பிக் பாஸ் ஓடிடில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வீக்கே எலிமினேட்டும் ஆயிட்டாங்க. இவங்கள பத்தி இவங்களே என்ன இன்ட்ரோ கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க ஸ்கூல் படிக்கும் போது இவங்க போட்டோ ஒரு தவறான வெப்சைட்ல ரிலீஸ் ஆயிடுச்சான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா பயங்கரமா அவங்கள அடிச்சிருக்காங்க. இது எனக்கு தெரியாம நடந்ததுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியும் அதை அவங்க நம்பலையாம். அதனால 17 வயசுலயே வீட்டை விட்டு வெளியே வந்து கால் சென்டர்ல வேலை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த சீரியல் வாய்ப்பு, பிக் பாஸ் வாய்ப்பெல்லாம் கிடைச்சிச்சுன்னு ஃபர்ஸ்ட் சென்டிமெண்டலா பேசி நம்ம பசங்க மனசுல இடம் பிடிச்சவங்க இப்போ கண்ணில் படுறது பாக்குறதெல்லாம் ட்ரெஸ்ஸா போட்டு வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சில மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. 2 போலீஸ் லேடிஸ் வல்கரா இவங்க ட்ரெஸ் போட்டு ரோட்ல சுத்துறாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண மாதிரி. இதை பார்த்த உண்மையான போலீஸ்க்கு ஒரே டவுட், இந்த அம்மாவை நம்ம அரெஸ்ட் பண்ணவே இல்லையே, என்ன இந்த வீடியோன்னு விசாரிச்சு பார்த்ததுல இந்த அம்மாவே செட் பண்ணி ஃபேமஸ் ஆகணும்ன்றதுக்காக இப்படி ஒரு வீடியோவோ பண்ணியிருக்கு. இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? உனக்கு என்ன கேஸ் தானே வேணும், இந்த கிரிமினல் கேஸ்னு ஒரு கேஸை போட்டு விட்டாங்க. அவங்க கூட நடிச்ச அந்த 2 லேடிஸ்க்குமே போலீஸ் ட்ரெஸ்ஸை தவறான முறையில யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டு விட்டாங்க. ஆனா இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா சோசியல் மீடியால லைக் கிடைக்குமா? நிறைய சூப்பரான அமேசிங்கான கிரியேட்டிவான இன்னோவேட்டிவான ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிறைய பைத்தியக்காரத்தனமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு போஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுல சில ஃபன்னி கலெக்ஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இப்ப லேட்டஸ்டா சுட சுட ரிலீஸ் ஆன ஒரு ட்ரெஸ் தான் சோலார் சிஸ்டம் ட்ரெஸ். மாஸ்டர், என்னது இடுப்புல கோழி கூட கட்டிக்கிட்டு அலையறீங்க? உள்ள சோலார் சிஸ்டம்லாம் இருக்கு. ஸ்விட்ச் போட்டா லைட் எரியுமா? சாக்கு கீக்கு அடிச்சா என்ன ஆகுறது? இந்த சேஃப்டி பின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ட்ரெஸ்ல சேஃப்டியா குத்துறதுக்கு. ஆனா அதையே ஒரு ட்ரெஸ்ஸா போட்டா எப்படி இருக்கும்? சரி, சேஃப்டி பின்ன விடுங்க, பிளேடு இருக்குல்ல, பிளேடு அதுல ஒரு ட்ரெஸ்ஸுங்க. தலை சீவுற சீப்பு வச்சு ஒரு ட்ரெஸ். ஆக்சுவலா இந்த நாடி நரம்பெல்லாம் லைக் வெறி ஊறி போன ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும். நெட் கிளாத்ல ட்ரெஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க, ஆனா அதையே மூஞ்சி வரைக்கும் போட்டா? இந்த போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கலவரத்தப்ப ஃபேஸ்ல ஒரு ஷீல்டு போட்டிருப்பாங்களே, அதை வச்சு ட்ரெஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஷூவை கால்ல போட்டு பார்த்திருக்கீங்க, ஆனா அதுலயே ட்ரெஸ்ஸா பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஆக்டோபஸ் கழுத்து நெரிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ், இடுப்புல மாட்டு கொம்பு முளைச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ், இப்படி வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு போஸ் கொடுத்து ஃபேமஸ் ஆயிட்டு தான் இருக்காங்க. சரி, இவங்கெல்லாம் இந்த நார்மலா ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டாங்களா? அட்லீஸ்ட் இந்த ஜீன் டிஷர்ட்டு, ஜீன் பேண்ட் இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா போடுவாங்க. ஆனா எப்படி போடுவாங்க தெரியுமா? ஆக்சுவலா ஒரு தடவை என்ன சும்மா அரைகுறையா ட்ரெஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க, நான் இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணுவேன் பாருங்கன்னு போட்டுந்தாங்க பாருங்க ஒரு ட்ரெஸ். ஆக்சுவலா சோசியல் மீடியாலையும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்லாம் பண்ற சில கேஸுங்கெல்லாம் இருக்குன்றது தான் இந்த வீடியோ. இதுல உங்க ஃபேவரட் ட்ரெஸ்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இல்லாம இன்னும் நிறைய சூப்பரான வீடியோஸ்க்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.